என்ன தப்பு இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துருக்காங்க. உங்க புருஷனை எவிடன்ஸோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என் அம்மா பண்ண உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததா அவங்க ஆத்மாவே சாந்தி அடையும். சார் ப்ளீஸ் சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். செல்வம் மேல எந்த தப்பும் இல்ல சார். உங்க அம்மா தான் சார் போன் பேசிட்டு ரோட்டை பார்க்காம கிராஸ் பண்ணிட்டாங்க. ஏய், யாரா நீ? முதல்ல வெளியே போ. உலகம் நீங்க எல்லாம் சப்போட்டா? உங்களெல்லாம் பேச சொல்லி முத்து தானே அமிச்சா? இல்ல சார். ஏங்க இருங்க, கோவப்படாதீங்க. பாத்தியா? அந்த முத்து தான் அவங்கள்ட்ட பேசி அமிச்சிருக்கான். இல்ல சார், நாங்களா தான் வந்தோம். மொத்தம் நான் எதுவும் சொல்லல சார். எங்க குடும்பமே என் புருஷன் வருமானத்தை நம்பி தான் சார் இருக்கு. உங்களை கெஞ்சி கேட்கறேன் சார், தயவு செஞ்சு அவருக்கு ஜாமீனுக்கு வழி பண்ணுங்க சார். முதல்ல இது கிளம்பு. நான் செல்வத்தை ஜாமீன் அடிக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவன் வந்துருவான். அவன் ஏதோ தெரியாம பேசியிருப்பான். நான் அவன்கிட்ட பேசுறேன். நீங்க எதுவும் கோவப்படாது. ஏதோ கோவத்துல அப்படி சொல்லியிருப்பான். நான் சொன்னா அவன் கேட்டுப்பான். அப்படியாவது அதை சரி பண்ண நம்ம முயற்சி பண்ணணும். நான் பேசுறேன். யாருகிட்ட இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கிறேன்? நமக்குன்னு எல்லா பிரச்சனையும் தேடி வருது பாருங்க. ஸ்ருதியோட அம்மா தான் பேசுறாங்க. என்னவா? ரவி என்ன வேலை பண்ணிருக்கான் தெரியுமா? அவன் என்ன பண்ணா? ரவி அங்க போயிருக்கான். ஸ்ருதி அங்கதானே இருக்கிறா. அவளை பார்க்க போயிருப்பான். அவங்க வீட்டு மாப்பிள்ள தானே அவன். ஐயோ, சொல்றது முழுசா கேளுங்க. சொல்லு. ரவி அங்க போய் ஸ்ருதியோட அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்கான். சண்டை போடாம என்ன பண்ணுவான்? அவர் தானே ஆளுங்களை அனுப்பிச்சு நீட்டு ஹோட்டலுக்கு டீ வச்சிருக்காரு. அந்த பொண்ணு காலை வேற வச்சிருக்காரு. அதுக்கு நீ இப்படியா போய் கேட்பான்? என்னமா கேட்டான்? அவ ஹோட்டல எரிச்சதுக்கு, அவ காரை உடைச்சதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து 9 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருக்கான். ஏங்க, மாமனார் கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்டா அவருக்கு கோவம் வராதா? ஸ்ருதி அம்மா போன் பண்ணி என்ன கத்துறாங்க? ரவி சரியாதான் கேட்டுக்கிறான். அந்த ஆள் பண்ண தப்புக்கு கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போயிருந்தா அங்கேயே நஷ்டம் தான் கொடுக்க சொல்லிருப்பாங்க. ரவியாவது பணத்தோட விட்டான். கோர்ட்ல இருந்த ஆளுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஏய், சும்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஏத்தி விடாத. ரவிக்கு நீதான் இந்த ஐடியா எல்லாம் கொடுத்தியா? நான்லாம் ஒன்னும் ஐடியா கொடுக்கலமா. அவன் நியாயமா நடந்துக்கன்னு நினைக்கிறான். அத்தை, ரவி கேட்டதுல எதுவும் தப்பு இல்லையே. அந்த நீத்து பொண்ணு பண்ணது தப்புதான். அதுக்காக ஹோட்டலை எரிச்சு அவ காலை உடைச்சதெல்லாம் பெரிய தப்பு. அதுக்கு அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்துதானே ஆகணும். ஏய், அது கோர்ட்டுக்கு போய் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்கல்ல. ஆனா ரவி அவன் மாமன் சொல்லி போய் கேட்டிருக்கான். அப்ப ஸ்ருதிக்கு ரவி மேலதானே கோவம் வரும். எப்படி இந்த வீட்டுக்கு வருவா? ஸ்ருதியோட அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானே. அந்த ஆளோட புத்தி அப்படி. நான் சர்வீஸ்ல இருக்கும் போதே அவனுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் அவரு.